தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் தமிழ் மகன் பருவதமலை பார்த்திபன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதுவரை நடந்த தேர்தல்களில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டார் என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். 1000 கோடியை கொட்டு, 5000 கோடியை கொட்டு, ஒரு தமிழ் மகன் வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு. நாம் தமிழர் கட்சி சீமான் 2010 கட்சி தொடங்கியிருந்தாலும் 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தான் முதலாக தேர்தல் களத்தில் போட்டியிட்டார். 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் சீமான் பெற்ற வாக்குகள் 12,497 வாக்குகள். வாக்கு சதவீதம் 7.24%. கடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சீமான் தோல்வியடைந்தார். அதன் பிறகு 2021 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். அந்த தொகுதியில் சீமான் பெற்ற வாக்குகள் 48,597 வாக்குகள். வாக்கு சதவீதம் 24.43%. திருவெற்றியூர் தொகுதியில் சீமான் தோல்வியை பெற்றார். 2016 கடலூர் தொகுதியில் 5வது இடத்தை பிடித்த சீமான் 2021 திருவெற்றியூர் தொகுதியில் 48,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 3வது இடத்திற்கு முன்னேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2019 மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தல்களில் சீமான் அவர்கள் நேரடியாக போட்டியிடவில்லை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தனது கட்சி வேட்பாளர்களுக்காக தீவிர பிரச்சாரம் மட்டுமே செய்தார். கட்சி ஆரம்பித்து இதுவரை சட்டமன்ற தேர்தல்களில் மட்டுமே போட்டியிட்டு வந்த சீமான் அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை. பிப்ரவரி 21 திருச்சியில் நடைபெற உள்ள நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய இருக்கிறார். அப்பொழுது சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகிவிடும். உழைக்கும் மக்கள் சின்னம் விவசாயி, வெல்வான் விவசாயி. நாடு நல்லா இருக்கணுமா? என்னைய தேடு, விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடு, ஒரு தடவை போடுப்பா, போடு.